அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 9/4/2024 பங்குனி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரதமி திதி இரவு 8:31 வரை, பின்பு வளர்பிறை துதிகை. ரேவதி நட்சத்திரம் காலை 7:32 வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று யுகாதி பண்டிகை, தெலுங்கு வருட பிறப்பு. ராகுகாலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் புதன் குரு, கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி செவ்வாய், மீனராசியில் ராகு சூரியன் சுக்கிரன், மீனராசியில் சூரிய உதயத்தின் பொழுது சந்திரன் காலை 7:32 முதல் சந்திரன் மேஷராசிக்கு மாறுதலாகிறார். இனி இன்றைய ராசி பலன். மேஷராசி நேயர்களே, சந்திரன் குரு புதன் சேர்க்கை பெற்று ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சனி செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருப்பதால் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்கள் பொருட்களுக்கு ஒரு சிறப்பான விலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். விரும்பிய இடமாற்றங்களை பெற்று மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரியிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு, பக்குவத்தோடு, நிதானத்தோடு பேசுவது நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சூரியன் ராகு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு சில சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும், சந்திரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம். பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வண்டி வாகனங்கள் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி புதன் குரு சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது ஒரு மிகச் சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.
ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைக்கும். விரும்பிய இடமாற்றங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும், தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் புதன் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் சற்று குறைந்து எதிலும் சற்று சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனை இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, குறிப்பாக உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனானவர் குரு புதன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பு ஆகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த சந்திராசிரமமானது இப்ப முடிந்து விட்டதால் இனி உங்கள் வாழ்வில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிலவிய குழப்பங்கள், தேவையற்ற தடைகள் எல்லாம் விலகி ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு அனுகூல பலன்களை அடைவதற்கு குறிப்பாக நீங்கள் இன்றைய நாளில் பைரவர் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் குரு புதன் சேர்க்கப்பெற்று அட்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது சாதகமற்ற அமைப்பாகும். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. இதன் காரணமாக தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடன் இருப்பவர்களால் உங்களது மன அமைதி குறைவு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக புதிய முயற்சியில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தம ஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் குரு புதன் சேர்க்கப்பட்டு இருப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடும் பலமத்தோடும் சிறப்பாகவும் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவருக்கு அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரனானவர் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பாகும். சுக்கிரன் 5இல் சஞ்சரிப்பதால் பெண்கள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள், சிக்கல்கள் எல்லாம் சற்று குறைந்து அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி இன்றைய நாளில் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் எல்லாம் விலகி ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். சனி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3 இருப்பதால் தனித்திறமையால் எதையும் ஒரு வளமான பலன்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாதக ரீதியாக பார்க்கின்ற போது இன்றைய நாளில் கிரக அமைப்பு ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சில நெருக்கடி இருந்தாலும் அதனை சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி செவ்வாய், 4ல் சந்திரன் புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தாலும் எதிர்பார்த்த பண வருவதில் ஒரு சில தடங்கல்கள் இருக்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் நிலவக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவதில் ஒரு சில இடையூறுகள், தடைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 3ல் சூரியன் ராகு இருப்பதால் எதையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் சஞ்சரிப்பதும் 3ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். இன்றைய நாளில் பொதுவாக ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு அதில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் புதன் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு முன்னேற்றமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படும். வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது, தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. அன்புள்ள நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் நவகிரகங்களில் தலையாய கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியனை பற்றி ஒரு சில தகவல்கள் கூற உள்ளேன். நவகிரகங்கள்ல அனைத்து கிரகத்திற்கும் தலையாய கிரகமாக விளங்குவது சூரியன் ஆவார்.
அந்த சூரியனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பல்வேறு பெயரில் அழைப்போம். கதிரவன், ரவி, உதயன், ஆதவன் என்று அழைப்போம். சூரியன் வந்து ஒரு நெருப்புக்கோள் ஆகும். நவ கிரகங்கள்ல சூரியன் வந்து ஒரு ஆண் கிரகம் ஆகும். இந்த ஆண் கிரகமான சூரியன் உங்களுக்கு ஆட்சி பெறக்கூடிய வீடு சிம்ம ராசி. மேஷ ராசியில உச்சம் பெறார். துலா ராசியில வந்து நீச்சம் பெறுவார். குறிப்பாக பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு பொதுவாக வந்து சூரியன் வந்து உங்கள் ஜாதகத்துல நல்ல ஒரு பலமான நிலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக சூரியன் வந்து ஒரு மாதக்கோள் ஆகும். இந்த மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு மாறுதல் ஆகும். பொதுவாக மேஷ ராசியில சித்திரை மாசம் சஞ்சரிக்கும், ரிஷப ராசியில வைகாசி மாசம் சஞ்சரிக்கும். ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்த உடனே இவர் வந்து இந்த மாசத்துல தான் பிறந்தாரு என்றதை சூரியன் சஞ்சாரத்தை வச்சு நம்ம வந்து தெளிவா சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு குறிப்பாக சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் ஆங்கிலப்படி பார்க்கின்ற பொழுது மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28 தேதி வரைக்கும் வரும். அதனை வந்து கத்திரி காலம் என்று கொள்ளுவோம். கத்திரின்னு சொல்லுவாங்க சில பேர் பேசும்போது. அந்த கத்திரி நேரத்துல எந்த காரியமும் செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. பொதுவா கத்திரி நேரத்துல வந்து புதுசா வீடு கட்டுறது, மனை பூஜை போடுறது, ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீடு மாறுறது, அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் வந்து நம்ம வந்து கத்திரி நேரத்துல செய்யக்கூடாது. மற்றபடி வந்து ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கத்திரி நேரத்துல செய்யலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி நிச்சயதார்த்தம் பண்றதோ உங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யலாம். ஆனா வந்து வீடு குடி போறது மட்டும்தான் வந்து கத்திரி நேரத்துல போகக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது வந்து கத்திரி நேரத்துல செய்யக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பாக உங்களுக்கு வந்து உத்தராயணம் புண்ணிய காலம், தட்சிணாயன காலம்னு ஒரு காலம் உண்டு. சூரியன் வந்து உங்களுக்கு வந்து மகர ராசியிலிருந்து உங்களுக்கு வந்து குறிப்பா வந்து ஆணி மாசம் வரைக்கும், அதாவது மகர ராசியில இருந்துன்னா தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் இருக்கக்கூடிய காலங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை வந்து உத்தராயண புண்ணிய காலம் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் கடக ராசியிலிருந்து தனுசு ராசி வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து தட்சிணாயன காலம்னு சொல்லுவோம். பொதுவா வந்து உங்களுக்கு வந்து உத்தராயணம் புண்ணிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கோயில் குடமுழுக்கு நிகழ்ச்சியெல்லாம் வந்து உத்தராயணம் புண்ணிய காலத்துல பெரும்பாலும் செய்வாங்க. அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து சூரியனோட நட்சத்திரம் பார்க்கின்ற போது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் போன்ற நட்சத்திரங்கள் வந்து சூரியனோட நட்சத்திரம் ஆகும். சூரியன் சந்திரன் ஒரு ஜாதகத்துல வந்து இணைஞ்சிருக்கக்கூடிய நாட்கள் அமாவாசை என்று சொல்லுவோம். சூரியனுக்கு 7வது கட்டத்துல சந்திரன் இருக்கிறது வந்து பௌர்ணமின்னு சொல்லுவோம். சூரியனுக்கு வந்து சந்திரன், செவ்வாய், குரு ஆகிய கிரகங்கள் நட்பு கிரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் பகை கிரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பாக உங்களுக்கு வந்து பலவிதமான தகவல் வந்து சூரியனை வச்சு இருக்குது. ஒரு ஜாதகத்துல சூரியனுடைய அமைப்பு தான் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரகனாக விளங்குகிறார். இருதய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கண் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சூரியன் தான் வந்து முக்கிய கிரகமாக காரகனாக விளங்குகிறார். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து வலது கண், ஒற்றை தலைவலி, தலை சம்பந்தப்பட்ட நோய்கள், ஜுரம் போன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து சூரியன் தான் காரகன். சூரியன் வந்து இருதய சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் மிக மிக ஒரு முக்கியமான கிரகமாகும். ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து பலகீனமா இருந்தா அவங்களுக்கு வந்து இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் உண்டாகும்.
குறிப்பா ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து 2-12 சூரியன் வந்து பலகீனமா இருந்து பாவகிரக சேர்க்கை பெற்றா கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். அதுவே ஒரு ஜாதகத்துல வந்து 4-5 ஆகிய ஸ்தானங்கள்ல சூரியன் வந்து பலகீனமாக பாவகிரக சேர்க்கையோடு இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஒரு சிலருக்கு இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் கூட ஏற்படும். சூரியனுடைய காரகத்துவம் பார்க்கின்ற பொழுது தந்தை காரகன் சூரியன் ஆவார். தந்தை வழி உறவினர்கள் எல்லாரையும் குறிக்கிறது சூரியன் ஆவார். எப்படி தந்தை முக்கியமோ வயசு மூத்த ஆண்களை குறிக்கக்கூடிய கிரகமாக சூரியன் வந்து இருக்கிறார். ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்ல நிலையிலிருந்து நல்ல ஒரு பலமான நிலையில ஒருத்தருக்கு இருந்தால் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்பா வழி உறவினர் வகையில ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்பான பலன்கள்லாம் உண்டாகும். அதுவே சூரியன் வந்து ஒரு பாவகிரக சேர்க்கை பெற்று ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருந்தாலும், சூரியனுக்கு முன்னாடி ராகு கேது சேர்க்கை இருந்தாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்பா வழி ரிலேஷன்ஸ் வகையில ஒரு ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து சூரியனோட வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில சுபகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே சிம்ம ராசியில வந்து பாவகிரகம் இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்பா வழி உறவினர் வகையில ஒரு ஒற்றுமை குறைவு, தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத சஞ்சலங்கள் எல்லாம் கூட உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து 10ஆம் வீட்டோட தொடர்போடு இருந்தாலும் 10ல் இருந்தாலும் 10ஆம் சேர்க்கை பெற்றாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு சார்ந்த துறைகள்ல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும். அது போல உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகத்துல வந்து சனிதான் வந்து ஜீவனக்காரகன்னு சொல்லுவோம். அந்த ஜீவனக்காரகனான சனி சேர்க்கை பெற்று சூரியன் இருந்தாலும் அடுத்து சனி சூரியன் ஒருத்தரை பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அரசு வழியில அரசாங்க வழியில நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சிகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து ஒரு சுபகிரக சேர்க்கை பெற்று குரு போன்ற சுபகிரக சேர்க்கையோடு இருந்து தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதி சேர்க்கை பெற்றாலும் சனிக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் அரசு வழியில அரசாங்க வழியில நல்ல ஒரு அனுகூலங்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள்லாம் உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருந்தாலும் சூரியன் வீட்டுல பாவகிரகம் இருந்தாலும் சூரியன் போய் வந்து உங்களுக்கு ராகுவோட நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரையோ போய் அமையப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள், தேவையில்லாத சங்கடங்கள், தேவையில்லாத நிம்மதி குறைவெல்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். பொதுவா வந்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்னா சூரியனுக்கு மிக அருகில மற்ற கிரகங்கள் இருந்தால் அஸ்தங்கம் என்ற ஒரு கருத்து உண்டு. பொதுவா வந்து சந்திரன் வந்து 12 டிகிரியில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து செவ்வாய் 17 டிகிரியில் இருந்தாலும் புதன் வந்து 14 டிகிரியில் இருந்தாலும் உங்களுக்கு குரு 11 டிகிரியில் இருந்தாலும் சுக்கிரன் 8 டிகிரியில் இருந்தாலும் சனி 15 டிகிரியில் இருந்தாலும் அஸ்தங்கம் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் 1 டிகிரி 2 டிகிரிக்குள்ள இருந்தாதான் அஸ்தங்கத்தோட பாதிப்பு சற்று அதிகப்படியாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அடுத்து மெயினா வந்து ஒரு ஜாதகத்துல வந்து கோச்சாரத்துல சூரியன் வந்து ஒரு சில ஸ்தானங்களை சஞ்சரித்தா நல்ல ஒரு வளமான பலன்கள் கொடுக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல வந்து சூரியன் தனது ஜென்ம ராசிக்கு நீங்க என்ன ராசியில பிறந்திருக்கீங்களோ அந்த ராசிக்கு 3, 6, 10, 11ல சூரியன் இருக்கும் போது கோச்சாரத்துல வந்தா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கண்டிப்பா ஏற்படும். பொதுவா ஒரு நாள்லயும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து ஒரு சூரிய ஓரையா இருக்கும். அந்த சூரிய ஓரையில வந்து ஒரு அதிகாரியை பார்க்கறது, ஒரு அரசாங்க வழியில ஏதாவது ஒரு அனுகூலத்தை அடையணும்னா அந்த நேரத்தில் ஏதாவது முயற்சி பண்றது, ஒரு வியாபார தொடர்பான ஒரு செயல்கள் செய்யறது, அதாவது ஏதாவது ஒரு பதவியை போய் ஏறுறது, பதவியில போய் உட்கார்றது, பதவியை ஏத்துக்கிறது, புதிய வாய்ப்பை பெறுவது போன்ற விஷயத்தை வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து சூரிய ஓரை உள்ள நேரங்கள்ல நீங்க மேற்கொண்டால் ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் குறிப்பாக சூரியன் வந்து ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய நேரத்துல கூட சந்திரனும் இருந்தால் அது வந்து சூரிய கிரகணம் என்று சொல்வோம். அதே மாதிரி வந்து அந்த மாதிரி சூரியன் வந்து ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்று அதுக்கு 7ல சந்திரன் இருந்து ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருந்தால் அது வந்து சந்திர கிரகணம் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி கிரகண நேரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர் வழி உறவினர் வகையில தேவையில்லாத நிம்மதி குறைவெல்லாம் கூட உண்டாகுது.
பொதுவா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க தாய் தந்தையரிடம் சற்று பழகுகின்ற பொழுது, தாய் தந்தை உறவினரிடம் பழகுகின்ற பொழுது சற்று பக்குவத்தோடும் சற்று நிதானத்தோடும் கவனத்தோடும் பழக வேண்டும். உறவினர்கள் பகை கிரகண நேரத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்படுது. அந்த நேரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் சற்று கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போல குறிப்பாக சூரியனுக்கு 2ஆம் வீட்டுல சுபகிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு அதை பாத்தீங்கன்னா சுபவேசி யோகம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட யோகம் இருந்தால் பெயர் புகழ் அந்தஸ்து போன்றவை ஏற்படும். சூரியனுக்கு 12ஆம் வீட்டுல சுபகிரகம் இருந்தாலும் அதனை சுபவாசி யோகம் சொல்லுவோம். அது கூட பாத்தீங்கன்னா பல்வேறு வகையில ஒரு வளமான பலன்கள் அடைவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். பொதுவா சூரியனுக்கு 2 பக்கமும் 2 பாவகிரகம் இருப்பதெல்லாம் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில பாத்தீங்கன்னா தந்தை வழியில தேவையில்லாத நெருக்கடியெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். பொதுவா சூரியனால பாதிக்கப்பட்டவங்க நீங்க சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. சூரிய நமஸ்காரம் செய்வது போன்றவை ஒரு நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்பை உண்டாக்கும். சூரியன் பலகீனமாக இருக்கிறவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சிவன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப நல்லது. சூரிய திசை பொதுவா 6 வருஷம் நடக்கும். ஒரு சிலருக்கு சூரிய திசை வரும், ஒரு சிலருக்கு சூரிய திசை வராது. பொதுவா சூரிய திசை பற்றிலாம் வருகின்ற நாட்களில் உங்களிடம் தெளிவாக பேசுகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியினை பாருங்கள். நன்றி, வணக்கம்.